இப்போ உள்ள ஜெனரேஷனில் எல்லா யங்ஸ்டருக்கும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா ஒரு நல்ல ப்ரைவேட் ஜாப் வந்து ஒரு குட் சேலரி இருந்தால் ஓகே அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த இதுவே சில பேர்த்துக்கு கிடைக்காம நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தளவில் நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருப்போம். அது வந்து கிடைக்கிற டைமில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஓகே அதை வந்து வச்சு அதை ஒரு பக்கம் ஓரமாக வச்சுருவோம். ஓகே, அதுக்கடுத்து யங்ஸ்டருக்கு எல்லாமே என்ன ஒரு ஆசை இருக்குன்னா, கண்டிப்பாக எல்லா யங்ஸ்டருக்கும் இப்போ சப்போஸ் ஒரு யங்ஸ்டர் வந்து ப்ரைவேட் ஜாப்னாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஜாப்னாலும் சரி, அவர் வேலைக்கு போன அப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். இப்போ வேலைக்கு போகாதவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அது என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணுற ஆசை வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் நானும் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ப்ராடக்ட் வந்து கையில் எடுத்தேன். அந்த ப்ராடக்டை வந்து நம்ம அமேசானில் சேல்ஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா. சப்போஸ் இப்போ அமேசானில் சேல்ஸ் பண்ணால் என்னென்ன க்ரிட்டேரியா, என்னென்ன கேட்டகரி வேணும் அப்படின்ட்டு அது வந்து எனக்கு முதல்ல தெரியும் எல்லாமே. ஃபஸ்ட்டு அமேசானில் சேல்ஸ் பண்ணால் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் எனக்கு வந்து எல்லாமே தெரியும். ஏன்னா நான் அப்போ காலேஜில் இருக்கையிலே நான் எல்லாமே சர்ச் பண்ணி பார்ப்பேன். சில ரிலேட்டடான ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக பில்ட் பண்ணால் என்னென்ன நீட்ஸ் அப்படின்னு நான் காலேஜ் டைமில் வந்து அதெல்லாம் பார்த்துருக்கேன். சப்போஸ் இப்போ இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டு கையில் எடுத்தேன்னு சொன்னோம்ல, அந்த ப்ராடக்டை வந்து நம்ம சேல் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தேவை. அந்த பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட வந்து அந்த ப்ராடக்ட் இருக்கணும். அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ அந்த ப்ராடக்டோட பேர் வந்து நேனோ யூரியா. அந்த எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசானில் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, இப்போ ஒரு ஃபார்மருக்கு வந்து ஒரு நேனோ யூரியா பாட்டில் வந்து கொடுக்குறாங்கன்னா அதோட எம்ஆர்பி ரேட்டில் தான் கொடுப்பாங்க. அதாவது 225 ரூபாவில் கொடுப்பாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இதை வந்து ஃபார்மருக்கு வந்து கம்மியான விலையில் கொடுக்க முடியாதா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்த்ததில் இதோட மேனுஃபேக்சர் வந்து மெயினாக எங்கே இருக்குன்னா, இப்போ இந்த நேனோ யூரியா பாட்டிலெலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே இந்த இஃப்கோ நிறுவனம், அதோட பாட்டில் வந்து மெயினாக மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஒன்று யூபி, இன்னொன்று வந்து குஜராத்தில், அந்த மாதிரி நாசிக் அந்த மாதிரி நியர்பையில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதனால சரி, ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், எந்த பொருள் வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல அந்த பொருள் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் தோணும். அதே மாதிரி சரி, ஓகே, நம்ம நமக்கு தெரிஞ்சது வந்து இப்போ யூபி பக்கத்தில் இருக்குது. இப்போ யூபியில் வந்து அதாவது உத்தரப்பிரதேசில் அந்த பொருள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா, இப்போ அது பக்கத்தில் சரௌண்டிங்கெல்லாம் அந்த பொருளோட விலை வந்து கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெஸ்ட் பெங்காலில் இருக்கான். என் ஃப்ரெண்டு மூலியமாக அந்த ஒரு நேனோ யூரியா கேஸ், அதாவது ஒரு கேஸில் வந்து அதாவது ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பாக்ஸில் வந்து கிட்டத்தட்ட 24 பாட்டில் இருக்கும். அந்த பாட்டில் வந்து நான் எங்கே வாங்கினேன்னு கூட சொல்கிறேன். விவேக் இன்டர்நேஷ்னல் அந்த பாட்டில் வந்து 24 பாட்டில் வந்து நான் வாங்கினேன். அது என் ஃப்ரெண்டு தான் எல்லாமே அப்ளை பண்ணான். ஆனால் அந்த பாட்டில் வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு கண்டிப்பாக அது என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து இப்போ அந்த டீலர்கிட்ட வந்து நாங்கள் எப்படி பேசி அது வாங்குகிறோமோ, அந்த டீலர் வந்து அவர் நமக்கு கம்மியாகவும் தரலாம், நமக்கு அதிகமாக விலை வச்சு தரலாம். இப்போ அவர் கம்மியாக தந்தனா அது அவரோட பெருந்தன்மை. சரி, இந்த பையன் வந்து இந்த மாதிரி இ-காமர்ஸில் ட்ரை பண்ண போகிறான் அப்படின்னு தான் நாங்கள் பேசி வாங்கினோம். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவர் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் எங்களுக்கு தந்தார். ஆனால் நாங்கள் அதோட ஜிஎஸ்டி கூட நான் இன்வாய்ஸோட இங்கே காமிக்கிறேன். ஆனால் அதோட ப்ரைஸ் காமிக்க மாட்டேன். சரி, ஓகே, நம்மகிட்ட தான் ப்ராடக்ட் வந்துருச்சு. சரி, நம்ம இ-காமர்ஸில் வந்து ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணிடலாம்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா மெயினாக இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினானது தேவை என்னென்னா ஜிஎஸ்டி. என்னடா ஜிஎஸ்டி வேறு கேட்குறாங்க அப்படின்ட்டு யோசித்து, ஜிஎஸ்டி வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி தேவைன்னு நமக்கு வந்து ஃபஸ்ட்டே இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் தெரியும். அதனால நம்ம ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆச்சு. ஆனால் சொல்லுவாங்க ஒரு 7 டேஸ் இல்லைன்னா 14 டேஸில் உங்களுக்கு ஜிஎஸ்டி எண் வந்துடும் அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து மொத்தம் 30 டேஸ், கரெக்டாக 1 மந்த் ஆச்சு. அந்த 1 மந்தில் வந்து எனக்கு அந்த 7 டேஸில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது ஜிஎஸ்டி வந்து உங்கள் பேரில் அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் வந்து இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து வாங்கணும் அப்படின்னாங்க. அதற்கு வந்து நான் ஒரு பத்திரம் வாங்கிட்டு போய் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு அது வந்து ஃபைல் வந்து ஜிஎஸ்டி அங்கே இதில் வந்து சப்மிட் பண்ணேன். ஆனால் அந்த ரெண்டல் பத்திரத்துக்கு மட்டும் ஒரு 500 ருபீஸ் செலவானுச்சு. நான் ஜிஎஸ்டிக்கு செலவு பண்ணதே மொத்தமே ஒரு 500 ருபீஸ் தான் செலவு பண்ணியிருப்பேன். ஆனால் மற்றபடி வந்து நான் நெட்லலாம் பார்த்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஜிஎஸ்டிக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆடிட்டர், ஒரு அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக போய் நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000லேருந்து 5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் மேக்ஸிமம் எல்லாமே நான் ஓனாக பண்ணணுன்னு தான் ஆசைப்படுவேன். ஏதாவது ஒரு டவுட்னா யூடியூப் அந்த மாதிரி, கூகுள் இல்லைன்னா ஏஐட்டு அந்த மாதிரி நான் கேட்பேன். மற்றபடி நான் மேக்ஸிமம் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். மற்றபடி ஏதாவது எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் நான் கேட்பேன்.
இப்போ ஜிஎஸ்டி பொறுத்தவரை நமக்கு வந்து ஜீரோ காஸ்ட்டு தான், 500 ருபீஸ் மட்டும் செலவானுச்சு. சரி ஓகே, ஜிஎஸ்டி அப்ளை பண்ணியாச்சு அண்ட் அமேசானில் ப்ராடக்ட்டும் கொடுத்தாச்சு, ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே கொடுத்தாச்சு. அங்கே தான் ஒரு பிரச்சனையே வந்துச்சு. அமேசானில் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து போட்டோம். அமேசானில் நம்ம இந்த நேனோ யூரியா அப்படிங்கிற பாட்டில் வந்து எவ்வளோ ப்ராடக்ட் போட்டோன்னா, இப்போ நான் எம்ஆர்பி ரேட் வந்து 225 ரூபா, நான் ஃபார்மருக்கு வந்து 15 ரூபா கம்மியாக 210 ரூபாவில் போட்டேன். 210 ரூபாவில் போட்டதில் வந்து ஒரு ஃபார்மர் வந்து ஆர்டர் பண்ணார். அவர் வந்து மதுரையில், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அமேசானோட டெலிவரி சார்ஜ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் இப்போ இந்த லோக்கல் டு லோக்கல்னால், இப்போ நான் கோவில்பேட்டில் இருக்கேன்னா, கோவில்பேட்டிலேருந்து இப்போ கோவில்பேட்டி சரௌண்டுக்குள்ளேயே அந்த மாதிரியே போகணுன்னா லோக்கல் சார்ஜ் வந்து 63 ரூபா வந்துடும். ஓகே, லோக்கல் சார்ஜ் அப்படிங்கிறது அமேசானில் டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிறது லோக்கலில் இருக்குது, ரீஜனலில் இருக்குது, அதுக்கடுத்து நேஷ்னல் லெவலில் டெலிவரி சார்ஜ் இருக்குது. நான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்தோடனே நான் அதில் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். அதில் என்னென்னா, அவங்க ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோடனே நான் வந்து சரி ஓகே, நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு, ஓகே நம்ம ப்ராடக்ட் வந்து கொடுப்போம் அப்படின்னு ப்ராடக்ட்லாம் பேக் பண்ணி அந்த லேபிள்லாம் ஒட்டி அமேசான் ஷிப்பிங் பண்ணுறவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் வாங்கிட்டு போன அப்புறம் அதற்கடுத்து கரெக்டாக ஒரு 8 நாள் கழித்து அந்த ப்ராடக்ட்டு ரிட்டன் வந்துருச்சு. ஏன்னு கேட்டால், அதுக்கடுத்து தான் நான் அந்த பை பண்ண அவங்களோட அட்ரஸை நோட் பண்ணுறேன். அவங்க வந்து அவங்களோட அட்ரஸில் வந்து மொபைல் நம்பரே பதிவு பண்ணல. இப்போ சப்போஸ் இப்போ அமேசானில் வந்து இப்போ நான் 210 ரூபாய்க்கு சேல் பண்ண அந்த நேனோ யூரியா அப்படிங்கிற பாட்டில் வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து, அதாவது நம்மளோட கோவில்பேட்டிலேருந்து இப்போ மதுரைக்கு அந்த பாட்டில் போகிறதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் வந்து எவ்வளோ எடுத்தாங்கன்னா 68 ரூபா டெலிவரி சார்ஜ் எடுத்துட்டாங்க. அது வந்து டெலிவரி சார்ஜ் மட்டும்தான். இப்போ அமேசானை பொறுத்தவரை அமேசான் எஸ்டிமேஷன் ஃபீஸ்னு ஒன்று இருக்கும், அதாவது அமேசான் கமிஷன் ஃபீஸ். ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கும் சரி, அண்டு நீங்கள் மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் எந்த விதமான காஸ்ட்டும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அமேசானில் ஒரு பொருளை யாராவது ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணி பை பண்ணிட்டாங்கன்னா அந்த பொருளுக்கு உண்டான கமிஷனை வந்து அமேசான் வந்து நம்மகிட்ட வந்து எடுத்துக்கிடுவாங்க. சப்போஸ் இப்போது நான் 210 ரூபாய்க்கு விற்ற அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து எவ்வளோ கமிஷன் எடுக்கிறாங்கன்னா 27 ரூபா கமிஷன் எடுக்கிறாங்க. நல்லா நினச்சிக்கோங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 27 ரூபா கமிஷன், டெலிவரி சார்ஜ் 68 ரூபா என்ன. ஆனால் 68 ரூபா டெலிவரி சார்ஜ், கிட்டத்தட்ட ஒரு 95 ரூபா வந்து அமேசானுக்கே கொடுத்துட்டேன் நான். அந்த டெலிவரி சார்ஜ் அண்டு ப்ளஸ் அந்த கமிஷன் ஃபீஸ் மொத்தம் 95 ரூபா கொடுத்துட்டேன். அதற்கடுத்து அந்த பொருள் வந்து ரிட்டன் வந்துச்சு. ரிட்டன் வர்றதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் வந்து எவ்வளோன்னா அதே 68 ரூபா. கிட்டத்தட்ட 68 ரூபாய் பிடிச்சிட்டாங்க. 68 ரூபா பிடிச்சி இன்னும் காசு ரொம்ப கம்மியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா சம்திங்கில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த 210 ரூபாய்க்கு விற்ற பொருள் எனக்கு 60 ரூபா தாங்க மொத்தமே எனக்கு லாபமாக. அந்த ரிட்டன் அந்த பொருள் வருதுன்னா அதுக்குண்டான சர்வீஸ் சார்ஜ் வந்து நம்ம தான் ஏற்றுக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு செல்லர் வந்து அமேசானில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அதற்கடுத்து வந்து ஒருத்தர் ஆர்டர் போட்டார். இப்போ வந்து இந்த மதுரையில் டெலிவரி பண்ண இது வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து யூபியிலேருந்து ஒரு ஆர்டர் வந்துடுச்சு. அந்த ஆர்டரில் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணல. அதுலேயும் அந்த ஃபோன் நம்பர் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. எனக்கு வந்து இப்போ நம்ம வந்து நேஷ்னல் லெவலில் ஒரு ப்ராடக்டை கொண்டு போகிறோம்னா, இப்போ ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு யூபிக்கு வந்து, அதாவது உத்தரப்பிரதேசுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை நம்ம கொண்டு போகிறோன்னா கிட்டத்தட்ட டெலிவரி சார்ஜ் மட்டும் 90 ரூபா. டெலிவரி சார்ஜ் 90 ரூபா, அந்த அமேசான் ஃபீஸ் வந்து 27 ரூபா. சப்போஸ் அந்த பொருளை வந்து அவங்க ரிட்டன் அனுப்பிட்டாங்கன்னா நான் வந்து மீதி காசு நான் தான் கையிலேருந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால சரின்ட்டு இந்த டெலிவரி சார்ஜ் வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். இது வந்து கேன்சல் பண்ண அப்புறம் அவங்க அமேசான் வந்து கமிஷன் பிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் நம்ம வந்து இந்த இது வந்து பட்டு தான் நமக்கு தெரியலைன்னா நம்ம வந்து தெரிஞ்சு தான், நம்ம வந்து கற்றுக்கிட்டு தான், நம்ம இப்போ கற்றுக்கிறது தான் இருக்கோம். அதனால பிரச்சனை இல்லை. ஆர்டரை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணோடனே அமேசான் வந்து என்கிட்ட வந்து 22 ரூபா வந்து பிடிச்சிட்டாங்க. ஏன்னா கேன்சலேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி அமேசான் வந்து கிட்டத்தட்ட 22 ரூபா பிடிச்சிட்டாங்க. அந்த 60 ரூபா சொன்னால் 60 ரூபாவில் 22 ரூபா போயிடுச்சா, கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாக ஒரு 30 ரூபா வச்சுக்கோங்களேன், 35 ரூபா தான் பெனிஃபிட்டே இருந்தது. அதற்கடுத்து சரி ஓகே, நம்ம 210 ரூபாய்க்கு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணால் நமக்கு வந்து எந்த விதமான கமிஷனும் வராது, நம்ம வந்து நம்ம வாங்கின ப்ராஃபிட்டும் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சி சரி ஓகே நம்ம வந்து இதை வந்து 2ஆக மாற்றுவோம் அப்படின்ட்டு இப்போ 210 ரூபா வந்து 420 ரூபா அப்படின்னு மாற்றலான்ட்டு மாற்றினேன்.
420 சரி ஓகே 420 வேண்டாம் 440 மாற்றுவோம் அப்படின்ட்டு சரி சில பேர் வாங்குறாங்க, இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும் ப்ராடக்ட்டு, நம்ம 440 யார் பை பண்ணுறாங்களோ நம்ம அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிடுறோம். 440 அதோட சிஸ்டத்தை எல்லாத்தையுமே அந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கொடுத்து அந்த ப்ராடக்ட் வந்து 440 ஒரு ப்ராடக்ட் இல்லை 2 பாட்டில், ஓகே 2 பாட்டிலோட விலை வந்து 440 மாற்றிட்டேன். 440 மாற்றின அப்புறம் ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்துச்சு. சரி ஓகே ராஜஸ்தான்லேருந்து வந்துச்சு, அவங்களோட நம்பரும் இன்க்ளூட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி எனக்கு ஃபஸ்ட் டைமே இவ்வளோ லாஸ் வந்துருச்சு, அதுக்கடுத்து அமேசானில் வந்து நான் பண்ணவா அப்படின்ட்டு ஒரு தாட்ஸு. நான் அந்த இதுவும் பண்ணலை. அதுக்கடுத்து அமேசானில் வந்து நான் அந்த ஒரு தடவை அதுக்கடுத்து ராஜஸ்தான்லேருந்து 440 ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டரை வந்து கண்டிப்பாக நான் வந்து அந்த ஆர்டரையும் வந்து நான் பண்ணலை. ஏன்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. ஏன்னா அவங்க அமேசானில் வந்து இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட்டோட எம்ஆர்பி ரேட்டே 225 ரூபா தான். நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்கின ப்ராஃபிட்டும் நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சி சரி ஓகே நம்ம இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம தோட்டத்துக்கு நம்ம கார்டனுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ராஜஸ்தான்லேருந்து வந்த ஆர்டரையும் நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அண்டு என்கிட்ட வந்து மணி இப்போ கிடையாது. ஏன்னா இப்போ மணி போணுச்சுன்னா என்னால் அதை சம்பாதிக்கிறதுக்கு அது கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் இருக்கிற மணி இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிற மணியை வந்து வச்சுட்டு சேஃபாக வச்சுக்கிட்டு இப்போ சப்போஸ் நம்ம 440 ஒரு பொருளை வந்து அங்கே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த பொருளோட ப்ராஃபிட்டே என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ சேல்ஸ் பண்ணுறோம். எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் பண்ணல அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 100%ல் வந்து 10% வந்து லாபம் இருக்குன்னு யோசிப்பாங்க. சப்போஸ் இந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு இதில் கிடைக்கல, ஏன்னா இதில் வந்து கிடைக்கலன்னு விட எனக்கு வந்து இதில் வந்து லாஸ் ஆகுது மணி. என்னால் இப்போ அந்த லாஸை வந்து என்னால் வந்து வேறு எதை வச்சு என்னால் வந்து ஈடுகட்டுற அளவுக்கு மணி என்கிட்ட கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து சரியான இது ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ ஒரு ப்ரைவேட் ஜாப்போ ஒரு நிரந்தரமானது எதுவுமே இன்ன வரைக்கும் எனக்கு கிடைக்கல. அதனால வந்து நான் இந்த பிஸ்னஸ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ அமேசானில் வந்து என்னோடய அக்கௌண்ட் இருக்குது. அதனால் நான் இப்போ வந்து எல்லா இதுலேயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். ஏன்னா அவங்க அந்த பொருளை வந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா அமேசானுக்கு வந்து கமிஷன் போயிடும். ஆனால் பட் அந்த பொருளை நான் கேன்சல் பண்ணேன்னா ஏன்ட்டு வந்து அமேசான் வந்து அந்த கமிஷன் வந்து பிடிச்சிக்கிடுவாங்க. அதனால நம்ம இப்போதைக்கு இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்னோடய சைட் இருந்து பார்க்கல. அதாவது யாராவது அமேசானில் வந்து ஃபஸ்ட் டைம் சேல்ஸ் பண்ணணும் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு சேல்ஸ் பண்ணுங்கள். வந்து ஏன் இந்த மாதிரி அமேசானில் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ப்ராடக்ட் கொண்டு வந்தேன்னா விவசாய பெருமக்களுக்கு வந்து கம்மியான விலையில் வந்து கொடுக்கலாமா, அவங்களோட வீட்டுக்கு டைரெக்டாக இந்த பொருளை வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நோக்கத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். சப்போஸ் இப்போ என்னால் இதை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் நான் வந்து இப்போ வந்து இந்த இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். நான் வந்து இதை வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டினியூ பண்ணாமலேயும் போகலாம். அது வந்து ஃப்யூச்சரில் பார்ப்போம். நமது சேனலில் வந்து விவசாயம் சார்ந்த தகவல் எல்லாமே பதிவு பண்ணிட்டு வரோம். இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும் நான் நம்புகிறேன். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.